இன்றைக்கு அவிநாசி குளங்காக்கும் அமைப்பின் சார்பாக 72வது களப்பணி மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு 10க்கும் மேற்பட்ட முன்னணி உறுப்பினர்களாக வந்து இங்கே களப்பணி செய்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம நெட்டின பனைகளை பார்வை பார்த்துருக்குறோம். எப்படி இருக்குது, வளர்ச்சி எப்படி இருக்குது பார்த்துருக்குறோம். நடப்படாத அந்த நாற்றுகளை எல்லாம் மீண்டும் இன்றைக்கு இந்த இதில் வந்து நெட்டிருக்கிறோம். அதை இயற்கை இடிதாங்கி என்று அறிஞர்கள் இப்போ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற அந்த பனையை கட்டி காப்பது, வளர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அது விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதோட வந்து ஏராளமான நல்ல பொருட்களை இந்த எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் பனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பனை நாற்றுகளை நட்டிருக்கிறோம். இது தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும். இவ்வளவு தூரம் வந்து இந்த ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவிநாசி குளங்காக்கும் இயக்கம் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறது. அவிநாசி குளத்தை நாம் சுத்தப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. நேற்று சேயூர் குளத்தை பார்த்தோம். எப்பவுமே தண்ணி இருக்காது, சேயூர் குளம் வறண்டே கிடக்கும். ஆனால் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் மூலமாக அந்த குளம் நிரம்பி கடல் போல தெரிகிறது. அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். அப்போ இருக்கக்கூடிய அந்த குளத்தை, நீர்நிலைகளை பாதுகாப்பாக, சுத்தமாக, தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை என்ற ஒரு நல்ல செய்தியை மட்டும் மீண்டும் வலியுறுத்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.